அதை நிரூபிக்கிறது வரைக்கும் அவன் எல்லாவற்றையும் இழந்தான். அல்லேலூயா. தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகள் வரைக்கும் அவன் இழந்தான் விசுவாச வாழ்க்கைக்காக. ஆமென். அல்லேலூயா. சிநேகிதர்களால கூட கண்டுபிடிக்க முடியல. சிநேகிதர்கள் பலரையும் சொன்னார்கள். ஆனால் அவர்கள் சொன்ன அத்தனை காரியத்தை குறித்தும் தேவனுக்கு கோபம் வந்ததே அல்லாமல் அவருக்கு சந்தோஷம் வரவில்லை. அப்படியானால் அவனுக்கு வந்த பரீட்சை, அவனுக்கு வந்த போராட்டம், இவைகளின் நடுவில் ஆண்டவர் அவனோடு கூட இருந்து கவனித்துக் கொண்டே இருந்தார். இவன் இந்த மட்டும் சோதனைக்கு உட்படுத்தப்படுவான், அந்த சோதனைக்கு பிற்பாடு இவனை நான் பொன்னாக விளங்க பண்ணுவேன் என்று சொல்லி கூட இருந்து யோபுவை மேற்கொள்ள பண்ணின அதே தேவன் இன்றைக்கு ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளையும் பலனுள்ளவர்களாக, அற்புதங்களை செய்கிறவராக, அதிசயங்களை செய்கிறவர்களாய் மாற்றும்படிக்கு அவர் அழைத்து நிறுத்தி இருக்கிறார். ஆனால் இன்றைக்கு ஏதோ வழியில் வந்த சில மோகத்திற்காக, ஆசைக்காக, சில காரியங்கள் நடந்தேற வேண்டும் என்று சொல்லுகிற விருப்பத்திற்காக, சுய விருப்பத்திற்காக, சுய இஷ்டங்களுக்காக அநேக நேரம் இந்த பரீட்சைக்கு முன்பு அநேகர் நின்று கொடுக்க முடியாமல் அவர்கள் வழியை மாற்றி மாற்றி ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். அதனால தான் போராட்டம் தீர்ந்த பாடு இல்லை. அப்போ விசுவாச